சாந்தி. 10/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை இந்த ஞானமும் யோகமும் என்ற போஷாக்கு மூலம் உங்களுக்கு சேவை செய்து உங்களுக்கு சிறந்த விருந்தோம்பலை வழங்குகின்றார். எனவே சதா சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்து ஸ்ரீமத்திற்கு ஏற்ப பிறருக்கு தொடர்ந்தும் விருந்தோம்பல் வழங்குங்கள். கேள்வி: இந்த சங்கம யுகத்தில் உங்களுடைய அதி பெறுமதியான எந்த விடயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும்? பதில்: இந்த அதி மேன்மையான பிராமண குலத்தில் உங்களுடைய இந்த வாழ்க்கையே அதி பெறுமதியானது. ஆகையால் உங்கள் சரீரத்தை நீங்கள் மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அது மண்ணாலான ஒரு பொம்மை என்றும் அது இல்லாமல் போக வேண்டிய ஒன்று என்றும் நினைக்காதீர்கள். இல்லை, நீங்கள் அதனை உயிருடன் வைத்திருக்க வேண்டும். எவரேனும் சுகஈனமுற்றால் அவரை இட்டு சலிப்படையாதீர்கள். அவரை தொடர்ந்தும் சிவபாபாவை நினைவு செய்யுமாறு கூறுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு செய்கின்றீர்களோ அதற்கேற்ப உங்கள் பாவங்கள் தொடர்ந்தும் அழிக்கப்படும். அந்த நபர் தொடர்ந்தும் சேவை செய்ய வேண்டும். அவர் உயிருடன் இருந்து தொடர்ந்தும் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. உங்களையே சோதியுங்கள். எனது முயற்சிகளில் நான் உயர்வாகவா, சராசரியாகவா அல்லது குறைவாகவா உள்ளேன்? நான் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு தகுதி வாய்ந்தவரா? நான் ஆன்மீக சேவை செய்கின்றேனா? 2. உங்கள் மூன்றாவது கண்ணினால் ஆத்மாக்களை சகோதரர்களாக பாருங்கள். அனைவரையுமே சகோதரர்களாக கருதி அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள். ஆத்ம உணர்வின் ஸ்திதியில் நிலைத்திருக்கும் பழக்கத்தை பதித்து கொள்ளும் போது உங்கள் பௌதீக புலன்கள் விஷமத்தனம் செய்ய மாட்டாது. ஆசீர்வாதம். நீங்கள் தந்தை பிரம்மாவை போன்று உங்களின் மகத்தான துறவரத்தால் உங்களின் மகத்தான பாக்கியத்தை உருவாக்கி முதலாம் இலக்க தேவதை ஆகுவதால் உலக சக்கரவர்த்தி ஆகுவீர்களாக. தந்தை பிரம்மாவை அவரின் செயல்களில் பின்பற்றி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கின்ற குழந்தைகள் முதலாம் இலக்க தேவதைகள் ஆகுவதால் உலக சக்கரவர்த்திகள் ஆகுகின்ற ஆசீர்வாதத்தை பெறுகின்றார்கள். அவர்களின் மனங்களும் புத்திகளும் எப்போதும் தந்தையிடம் அர்ப்பணித்திருக்கின்றன. எப்படி தந்தை பிரம்மா தனது மகத்தான துறவரத்தால் மகத்தான பாக்கியத்தை பெற்றாரோ, அதாவது அவர் முதல் இலக்க முழுமையான தேவதையாகவும் முதலாம் இலக்க சக்கரவர்த்தியாகவும் ஆகினாரோ, அதேபோல் தந்தையை பின்பற்றும் குழந்தைகள் மகா துறவிகளாகவும் முழுமையான துறவிகளாகவும் இருப்பார்கள். அவர்கள் தமது சம்ஸ்காரங்களிலிருந்தும் விகாரங்களின் எந்த ஒரு சுவட்டையும் துறந்து விடுவார்கள். ஸ்லோகம். ஆதாரங்கள் அனைத்தும் இப்போது துண்டிக்கப்பட போகின்றன. அதனால் ஒரே ஒரு தந்தையை உங்களின் ஆதாரம் ஆக்கிக் கொள்ளுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். சடப்பொருள் அனைத்தையும் மாற்றுவதற்கும் தமோகுனி சம்ஸ்காரங்களை கொண்டுள்ள ஆத்மாக்களின் தமோகுனி அதிர்வலைகளை மாற்றுவதற்கும் காரணம் இல்லாமல் இரத்தம் சிந்தும் சூழலில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும்
ஆத்மாக்கள் எல்லோருக்கும் ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் இந்த எல்லையற்ற பணியை செய்வதற்கு உங்களின் மனதை சக்தி வாய்ந்ததாகவும் நல்லாசிகள் நிறைந்ததாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.